வணக்கம் அண்ட் வெல்கம் டு அரசியல் பேட்டை. வணக்கம் சார். சார், புதிய தேர்தல் ஆணையரா கியானேஷ்குமார் அப்படின்றவரை வந்து நியமிச்சிருக்காங்க. இப்போ என்னன்னா 19ஆம் தேதி இந்த வழக்கு வந்து விசாரணைக்கு வர இருக்கு. அதாவது நாளைக்கு உச்சநீதிமன்ற நீதிபதி வந்து ஒரு ஆளா இருக்கலாம் அந்த தேர்தல் ஆணையத்திலே இருந்தது. அவரை நீக்கிட்டு மற்ற ஆட்களை வந்து அதாவது யார் வேணாலுமே மோடி சொல்ற யார் வேணாலும் உள்ள வரலாம் அப்படின்ற அந்த விஷயத்துக்கான கேஸ் வந்து 19ஆம் தேதி விசாரணைக்கு வரப்போகுதுன்ற நிலைமையில இன்னைக்கு அவசரமா இப்படி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்கறதுக்கான காரணம் என்னவா இருக்கு? ராகுல் வந்து கேட்குறாரு, என்ன அப்படி என்ன அவசரம் அப்படின்னு சொல்லி. ஏன்னா நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம், இந்த முறை இருக்கு இல்லையா, உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி, பிரதமர், எதிர்கட்சி தலைவர் 3 பேரும் சேர்ந்து தான் தேர்தல் ஆணையரை வந்து நியமிக்கணும் அப்படிங்கிறது. அந்த முறையை மாற்றி பிரதமர், உள்துறை அமைச்சர், எதிர்கட்சி தலைவர் இதில் வந்து 3 பேர் சேர்ந்து முடிவு பண்ணோம் அப்படின்னா 3ல் 2 பேர் எடுக்கக்கூடிய முடிவுகள் தான் வந்து இதாக செல்லணும். ஸோ ஹையஸ்ட் கோரம் வந்து இவங்க 2 பேர் சொன்னால் போதும், அப்படி ஒருமித்த கருத்து தேவையில்லை அப்படின்னா ஜனாதிபதி அறிவிக்கணும். அரசியலமைப்பு சட்டத்தின் அடிப்படையில் அதை ஏதோ பிரிவு 7 கீழில் வந்து ஜனாதிபதியினுடைய அறிவிப்பின் தான் வந்து அவர் தேர்தல் கமிஷனை இது பண்ணணும். ஆனால் அப்படிலாம் எதுவுமே இந்த விதிமுறையும் பின்பற்றப்படாமல், கலந்தாலோசிக்காமல், நாளை வழக்கு குறிப்பாக இந்த வழக்கு ஹோம் மினிஸ்டர் உள்ள சேர்த்த வழக்கெல்லாம் நாளைக்கு வந்து விசாரணைக்கு வர இருக்கக்கூடிய நிலைமையில் திடீர்னு வந்து இன்றைக்கி வந்து அறிவிச்சிருக்குதுங்கிறது வந்து ஒரு சர்ச்சைக்குரியதாக இருக்குது. இவர் வந்து ஒரு கேரளா கேடர் ஐஏஎஸ் அதிகாரி, கூட்டுறவுத்துறையில் வந்து தன்னுடைய பணிக்காலத்தில் பெரும்பாலும் செலவு பண்ணியிருக்காரு. இவரை வந்து போட்டிருக்காங்க. இதுக்கு பதிலாக வந்து என்னுடைய கணிப்பு என்னன்னா, இந்த சண்டிகரில் எலெக்ஷன் நடத்தினார்ல ஒருத்தர், மேயர் எலெக்ஷன், சிசிடிவி அவரை போட்டிருந்தா நல்லா இருந்திருக்கும் அப்படிங்கிறது தான் அந்த கருத்தாக இருக்குது. மற்றபடி வந்து எதிர்கட்சிகளுடைய கடுமையான எதிர்ப்பு இருக்குது. கோர்ட்லேயும் இன்னைக்கு நீதிமன்றத்துலேயும் நிறைய வழக்கறிஞர்கள், மூத்த வழக்கறிஞர்லாம் வந்து வெற்றியான புகார் தெரிவிச்சிருக்காங்க. நாளைக்கு வந்து விப்ளாஸ் ஆகும் இந்த முடிவுக்கு. அப்படி ஆகுதா, அல்லது கோர்ட் வழக்கம் போல் வந்து மோடி தானே, நம்ம மோடி தானே, கரெக்டாக தான் அவர் எது பண்ணாலும் கரெக்டாக தான் பண்ணுவார் அப்படின்னு சொல்ல போதா அப்படிங்கிறத நாளைக்கு தெரிஞ்சிடும். சார், மும்மொழி கொள்கையே ஏற்றுட்டே ஆகணும் அப்படின்ட்டு ஒன்றிய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் வந்து சொல்லப்படும் பொழுது அதை எதிர்த்து பல பேர் இங்கே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க அப்படின்னு நினைக்கும் போதே இப்போ பரவாயில்லன்ற மாதிரி ஒரு நிம்மதி இருக்குது. டெல்லியில் பார்த்தீங்கன்னா அகில இந்திய மாணவர் அணி வந்து அவருடைய ஆஃபீஸை முற்றுகையிட்டு போராட்டம் வந்து அங்கே நடத்திட்டு இருக்காங்க. ஆனால் போலீஸ் அவங்களெல்லாம் வந்து அடித்து இப்போ வந்து கைது பண்ணியிருக்காங்க. அது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் இங்கே வள்ளுவர் கோட்டத்தில் அதிமுக சார்பில் மாணவர் அணி வந்து இங்கே ஒரு பக்கம் வந்து போராட்டம் நடத்திட்டே இருக்காங்க. ஆனால் இங்கே எத்தனை போராட்டம் பண்ணாலும், எத்தனை பேர் இதை எதிர்த்தாலும் நாங்கள் பின்வாங்க மாட்டோன்ற ஸ்டாண்டில் வந்து ஒன்றிய அரசு இருக்கிற மாதிரியே தெரியுதே சார். நிதி கொடுக்காமல் இருப்பதற்கு வந்து அதுக்கு உரிய பலனை வந்து தேர்தல் மூலமாக தான் வந்து மக்கள், நம்ம ஜனநாயகத்தை நம்பக்கூடிய ஒரு நாடு, ஜனநாயகத்தை நம்பக்கூடிய இயக்கம் வந்து ஆட்சி பண்ணக்கூடிய ஒரு இது. அப்படி இருக்கும்போது மக்களும் வந்து ஜனநாயக ரீதியாக தான் அவங்க வந்து செருப்பில் அடிச்சிட்டு இருக்காங்க. 2019 தோல்வி, 14 தோல்வி, தொடர்ந்து பார்த்திங்கன்னா பாஜக தமிழ்நாட்டில் தோல்வி அடைஞ்சிட்டே இருக்குது. தோல்வி அடைஞ்சிட்டு இருக்கக்கூடிய காரணம் என்னென்னா, இந்த மாதிரி வாய்க்கொழுப்படுத்து பேசுகிறது தான். தமிழ்நாட்டுக்கு வந்து எது பிடிக்காதோ அதை செய்வது, இதுதான் வந்து அவங்க தொடர்ந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. குறிப்பாக நம்ம நேற்றைக்கு பேசும்போது கூட சொன்னோம், நம்ம ஒவ்வொரு மாநிலத்திலையும் வந்து இருக்கக்கூடிய மொழி விவகாரங்களை பற்றி சொல்லும்போது, ராஜஸ்தானில் 1951 எடுக்கப்பட்ட சென்சஸில் ராஜஸ்தான் மாநிலத்தில் ராஜஸ்தானி மொழியை பேசக்கூடியவர்களுடைய எண்ணிக்கை அப்படின்னா 70 விழுக்காடு, ஹிந்தி பேசக்கூடியவர்களுடைய எண்ணிக்கை 21 விழுக்காடு. 1951 சென்சஸ், இந்திய சென்சஸ் படி 70% வந்து ராஜஸ்தானி மொழியை பேசக்கூடியவர்கள் ராஜஸ்தான் மாநிலத்தில் இருக்காங்க. ஹிந்தியை தாய்மொழியாக அறிவித்து கொண்டவர்கள் தாய்மொழினா கிடையாது, அது ஒரு 150-200 வருஷத்து மொழி தான் அன்றைக்கு காலத்தில். ஆனாலும் கூட அதை வந்து அந்த ஒரு டைலக்டாக இருந்ததை வந்து மொழியாக ஏற்றுக்கொண்டு அவள் வந்து 21 விழுக்காடு வந்து அன்றைக்கி சொல்லிக்கிறாங்க. இப்படி இருந்தது. ஆனால் 2011 சென்சஸ், கடைசியாக எடுக்கப்பட்ட இந்திய அரசினுடைய சென்சஸ் படி 2011 படி ராஜஸ்தானி மொழியினுடைய தாய்மொழியாக கொண்டவருடைய எண்ணிக்கை வெறும் 11 விழுக்காடு. 11 விழுக்காடு தான் வந்து ராஜஸ்தானி. மீதியை வந்து பார்த்திங்கன்னா 90% வந்து 80%க்கு மேலே வந்து ஹிந்தியை தாய்மொழியாக கொண்டவர்கள்னு சொல்கிறாங்க. இதை இந்த மாதிரி தான் எல்லா மாநிலத்திலுமே கொண்டு வரதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. இதுதான் வந்து எடுத்துக்காட்டு. இது ரொம்ப அழகாக இதுதான் எடுத்துக்காட்டு. இதைத்தான் இந்தியா முழுவதும் அவர்கள் கொண்டு வரணும். இது வந்து இங்கே வந்து ஒரு மும்மொழி கொள்கை அப்படிங்கிற போது அது அடிப்படை இந்த நாட்டினுடைய ஒவ்வொரு மாநிலத்துக்கான தனித்தன்மை இருக்குது பார்த்தீங்களா, அந்த தனித்தன்மையை குழப்புவது, தனித்தன்மையை அடித்து நொறுக்குவது, தனித்தன்மையை இல்லாத ஒழிப்பது. இப்போ ராஜஸ்தானுக்கு கூட ஒரு கணக்கு இருக்குன்னு வச்சுக்கங்களேன். நீங்கள் மத்திய பிரதேசத்துலேயோ அல்லது உத்தரப்பிரதேசத்துலேயோ பீகார்லாம் பார்த்தீங்கன்னா பல்வேறு வட்டார வழக்கு மொழிகள் இருந்தது. அந்த மொழிகள்லாம் சுத்தமாகவே இல்லை.
இன்னைக்கு போஜ்பூரி வந்து எவ்வளோ தூரம் வந்து எதிர்த்து போராடிட்டு இருக்கு. தமிழ் மாதிரி வந்து போஜ்பூரி எதிர்த்து நின்று போராடிட்டு இருக்குது. ஹிந்திக்கு எதிராக போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்கு போஜ்பூரி மொழி. இது மாதிரி இப்போ ஒவ்வொரு மாநிலத்திலையும் வந்து பல்வேறு மொழிகள் அழிந்தே விட்டன. சந்தாலி தான் இல்லாமல் போயிடுச்சு. இந்த மாதிரி பல்வேறு மொழிகளை வந்து விழுங்கி செறித்து தான் வந்து ஹிந்தி இன்னைக்கு இருக்குது. இது வந்து நம்ம இன்னொரு விஷயம் என்னென்னா, புரிந்து கொள்ளாத விஷயம், நாம் என்றைக்குமே வடமொழியை ஏற்றுக்கொண்டதில்லைங்கிறது தான் ரொம்ப முக்கியமான விஷயம். தமிழில் பார்த்தீங்கன்னா தேவாரம், திருவாசகம் போன்ற பக்தி இலக்கியங்கள் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து வடமொழியை தவிர்த்து எழுதப்பட்டது. அதாவது நீங்கள் 2000 ஆண்டு காலமாக இவர்கள் வந்து வடமொழியை திணித்து விடலாம்ங்கிற ஒரு பிளானில் இவங்க பண்ணிட்டு இருக்காங்க. வடமொழிங்கிற பேரில் வந்து அவர் தங்களுடைய ஆதிக்கம் தான், வேற என்ன. ஒரு மொழியை ஒரு இனத்தின் மீது கொண்டு வந்தோம்னா, தமிழ் பேசும் தமிழர்கள் மீது இன்னொரு மொழியை திணிக்கும் போது தமிழர்கள் ஒரு இனமே இல்லாமல் போயிடும் இல்லையா. இதுதான் அவங்களுடைய பிளானு. இந்த பிளானை வந்து 2000 வருஷமாக இந்த மண் எடுத்துக்கிட்டு இருக்கு. 2000 வருஷமாக நாங்கள் செரிக்கவே இல்லைங்கிறது தான் விஷயம். எல்லா வகையிலையும் நீ வந்து மன்னனை வந்து பல்லவ மன்னனை வந்து அரச மொழியாக வந்து வடமொழியை ஏற்றுக்கொள்ள செய்வாங்க. அப்போ மக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, அரசனுக்கு நீ மொழியை வச்சுக்கோ, நாங்கள் மக்கள் மொழி என்பது வேறுன்னு சொல்லிட்டு நீங்கள் கல்வெட்டுகளில் பூரா வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் இருக்காது, பாலி மொழி தான் இருக்கும். இது மாதிரியான பல்வேறு மொழிகளை கொண்டு வந்து அரசனுடைய மொழியாக கொண்டு வந்து அதுதான் அரசு மொழின்னு சொல்லியிருப்பாங்க. உத்தரவுலாம் கல்வெட்டுலலாம் அப்படி தான் இருக்கும். ஆனால் மக்கள் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. மக்கள் தமிழ் தான் பேசினார்கள், தமிழைத்தான் காப்பாற்றினார்கள். இதுதான் வந்து உண்மை. 2000 வருஷமாக இதுதான் உண்மை. இன்னொரு பக்கம் வந்து பக்தி இலக்கியங்கள் வரும்போது பக்தி இலக்கியங்கள் வடமொழியை தவிர்த்து விட்டு எழுதின, வடமொழி சுத்தமாக நீக்கம் செய்யப்பட்டது தான் இந்த பக்தி இலக்கியங்கள்னு சொல்லக்கூடியது. அதே மாதிரி தமிழ் இலக்கியங்களும் அப்படி தான் இருக்குது. இது மாதிரியான விஷயங்களில் நீங்கள் உங்களுடைய முயற்சி என்பது 2000 வருஷமாக முடியல இல்லை. உங்கள் அப்பன் தாத்தன் கையில் வந்து ஜனநாயகமே இல்லாமல் கத்தி எடுத்துக்கிட்டு நீங்கள் வந்து எல்லாம் பண்ணிட்டு இருக்கக்கூடிய காலகட்டத்திலையும், நீங்கள் நூல் எடுத்துக்கிட்டு தர்மப்புல் எடுக்கக்கூடிய காலகட்டத்திலையும் சரி, எல்லா வகையிலும் நீங்கள் முயற்சி பண்ணி பார்த்துட்டீங்க. தமிழ்நாட்டுக்குள்ளே தமிழர்கள் மத்தியில் நீங்கள் வந்து அழிக்க முடியாது, உங்களுடைய வடமொழியை திணிக்க முடியாதுன்னு தெரிஞ்சு போச்சு இல்லை. ஒன்றும் இல்லைங்க, 50-60 வருஷத்துக்கு முன்னாடி திராவிட இயக்கம் வந்து ஆட்சிக்கு பொறுப்புக்கு வருவதற்கு முன்பாக ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி வச்சுக்கோங்களேன், 67 ஆட்சிக்கு வருதுன்னா ஒரு 40-40களிலே பார்த்தீங்கன்னா முழுக்க வந்து இந்த வடமொழியை நீக்கப்பட்டு முழுக்க தூய தமிழில் வந்து சினிமா வசனங்கள் வந்துருச்சு. பராசக்தி போன்ற படங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா தமிழ் மட்டுமே கொண்ட படங்கள். அதுக்கு முன்னாடி ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா புரியவே புரியாது. சமஸ்கிருதம் கலந்து தான் பேசுவாங்க. சமஸ்கிருதம் கலந்து தான் வந்து முழு படமுமே இருக்கும். 250-25 பாட்டு 30 பாட்டுன்னு பாட்டு பாடுவாங்க. எல்லாமே இருக்கும். ஆனால் எல்லாமே வடமொழியாக தான் இருக்கும். அதை வடமொழி நீக்கம் செய்யப்பட்ட திரையில் வருது நாடகங்கள் வந்து வடமொழி நீக்கம் செய்யப்பட்ட நாடகங்கள் பேசப்படுது. இப்படி வடமொழியை ஒரு எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்காக தான் நம்ம எப்பயுமே வந்து பார்த்துருக்கோம். அது வந்து எப்படி அரசு ரீதியாக கத்தியை காட்டியோ எப்படி எதை காட்டி மிரட்டினாலும் சரி, பக்தியை காட்டி மிரட்டினாலும் சரி, வடமொழியை ஏற்றுக்கொண்டதே கிடையாது. அதுதான் வந்து தமிழ்நாடு. இதை மீண்டும் எவ்வளோ முறை இன்னும் 10,000 வருஷம் ஆனாலும் சரி இந்த இனம் ஏற்றுக்கொள்ளாது. தமிழ் இனம் வடமொழியை ஏற்றுக்கொள்ளாதுங்கிறது உண்மை. இது வந்து இவங்களுக்கு புரிய மாட்டேங்குது. புரியாமல் திரும்ப வந்து இவங்க வந்து இந்த வேலையை பார்க்குறாங்க. பல்ப் வாங்கிட்டு தான் போகிறாங்க. சார், திருப்பரங்குன்றத்தில் பிரச்சனை பண்ணணும்னு ட்ரை பண்ணாங்க. பட் அது அவங்க நினைக்கிற அளவுக்கு ஒரு துளி கூட வந்து பெருசாகலை அப்படின்னு அடுத்து இப்போ மதுரைக்கு கிளம்பி போயிட்டாங்க சார். மதுரை மீனாட்சி கோயிலை ஒட்டி வந்து ஒரு இறைச்சி கடை இருக்கு, கறிக்கடை இருக்கு, அதை வந்து தூக்கணும் அப்படின்ற ஒரு இதில் இறங்கியிருக்காங்க. வீடியோ வெளியிட்டு இருக்காங்க. மீனாட்சி கோயிலை காமிச்சிட்டு அப்படியே திருப்பி பாருங்க அப்படின்னு சொல்லி ஆளை உரிச்சிட்டு இருக்காங்க. காலையில் எனக்கு பார்க்குறப்பே பரவாயில்லை, காலங்கத்தாலே கிடைக்கிறது அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அந்த மாதிரி வந்து ஆடை உரிக்கிறாங்க. இங்கே மீனாட்சி அம்மன் கோயில் இருக்கு, பக்கத்தில் ஆடை உரிக்கிறாங்க. சொல்றதுனா ஒரு வடநாட்டுக்காரர். அதாவது மீனாட்சி அம்மன் கோயிலுடைய வரலாறு தெரியுமா? அது மீனாட்சி அம்மன் கோயில் எவ்வளவு ஆண்டு காலமாக கட்டப்பட்ட ஒரு கோயில் தெரியுமா? ஒரே நாள்லேயோ ஒரே வருஷத்துலேயோ கட்டப்பட்ட கோயில் இல்லை, பல 100 ஆண்டுகளாக கட்டப்பட்ட கோயில். கொஞ்சம் கொஞ்சமாக கட்டப்பட்ட கோயில். அது ஒரு மண்ணை வந்து கட்டி ஒரு கோபுரத்தை கட்டுவான், அதுக்கப்புறம் அது தலைமுறை வேறு தலைமுறை வந்துடும், அதுக்கப்புறம் இன்னொரு மண்ணை வருவான், அவன் கட்டுவான். இப்படி தான் நடந்துட்டு இருந்தது. மீனாட்சி அம்மனுடைய வரலாறுங்கிறது மாரவர்மன் சுந்தரபாண்டியன் காலத்துக்கு ஆரம்பித்து திருமலை நாயக்கர் காலம் வரைக்கும் வந்து அதை தாண்டி வந்து நின்றுகிட்டு இருக்கு. அதுக்கு அவ்வளோ நாளாச்சு கட்டி முடிக்கவே. அப்படியேப்பட்ட வரலாறு. மீனாட்சி அம்மன் கோயிலை சுற்றி இருக்கக்கூடிய மக்கள், இந்த மக்கள், அந்த மக்களுடைய அன்றாட விஷயங்கள் என்ன, அவர்களுக்கும் இறைச்சிக்கு நீங்கள் வந்து பிரிச்சே பார்க்க முடியாது. அதாவது தேவையே இல்லாத வேலை பார்க்குறாங்க. பாஜக கொடியோ காவி கொடியோ எடுத்துக்கிட்டு அந்த பக்கம் நடமாட முடியாத அளவுக்கான ஒரு வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. மதுரைக்காரன்ட்ட போய் கறி சாப்பிடக்கூடாது, அதுவும் ஆட்டுக்கறி நீங்கள் தீபாவளிக்கு முதல் நாள் பார்த்தீங்கன்னா, தீபாவளி முதல் நாள் அடுத்த நாள் இருக்கும், முதல் நாள் மதியமே கறி வாங்கிட்டு இருப்பாங்க மதுரையில்.
ஏன்னா ஒரு கறிக்கடையிலும் எல்லா கறிகளையும் பார்த்தீங்கன்னா 50 ஆடு 60 ஆடு உரிச்சு தொங்க விட்டுருப்பாங்க. அதெல்லாம் ஃபோட்டோ எடுத்து எங்களுக்கு அனுப்பணும். தீபாவளி எப்படி கொண்டாடுறீங்க? புனித பண்டிகை லட்சுமி பூஜா நீங்கள் வடநாட்டில் கொண்டாடுறீங்களடா? நீங்கள் தீபாவளி எதுக்கு இந்த தீபாவளிக்கு அன்னைக்கு மட்டும் நீ கறி சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னேன்னா தீபாவளியே விட்டுருவாங்க இவங்க. கறியா தீபாவளியா அப்படின்னா கறி தான் வந்து பெஸ்ட்டு. அப்படி மாதிரி ஒரு ஊரில் போய் மதுரையில் வந்து கறியை உரிக்கிறாங்க, ஆட்டுக்கறியை உரிக்கிறாங்க. முதல்ல மாட்டுக்கறி சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ மெல்ல வந்து என்ன வராங்கன்னா திருப்பரங்குன்றம் மலையில் வந்து கோழி வெட்டக்கூடாது, ஆடு வெட்டக்கூடாது அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து மீனாட்சியம்மன் கோயில் பக்கத்தில் வந்து கறிக்கடை போடக்கூடாதுங்கிறாங்க. கடைசியில் வந்து என்ன பண்ணுறேன்னு தெரியல, வைக்கக்கூடாத இடத்துல கையை வைக்கிறாங்க. அது குறிப்பாக சங்கிகளுக்கு சொல்கிறேன், மதுரைக்குள்ளே போய் இந்த மாதிரிலாம் பேசிட்டு தெரியாதீங்க. அதுக்கப்புறம் நான் உத்தரவாதம் கொடுக்க முடியாதுன்னு தான் சொல்ல முடியும். எவ்வளோ தூரம் பாருங்கள். இதில் இன்னொரு விஷயம் பாருங்கள், மத ரீதியாக ஒவ்வொரு விஷயத்தையும் ட்ரை பண்ணிகிட்டே இருக்காங்க. இதுதான் வந்து ஆர்எஸ்எஸ்னுடைய விஷயங்கள். கொளுத்தி போட்டுக்கிட்டே போகிறது. ஏதோ ஒரு பக்கத்தில் தீப்பிடித்து எரியும். நீங்கள் வந்து கோத்ரா சம்பவத்துக்கு முன்னாடி 200 சம்பவங்கள் இது மாதிரி ட்ரை பண்ணிட்டே இருந்தாங்க. கோத்ரா ஒரு சம்பவம் நடக்கவும் அதை காரணமாக வைத்து ஒரு கலவரம் உருவாகுது. அது வரைக்கும் வந்து நீங்கள் இந்துக்களை வந்து மன ரீதியாக தயார்படுத்த முடியாது. ஒரு கொலையோ ஒரு தன்னோட பழகிய ஒரு சிறுபான்மை மக்களுடைய ஏரியாக்களை புகுந்து அவங்கள வந்து சொத்துக்களை நாசப்படுத்துறதோ கொலை செய்வதோ வந்து அப்படியே ஒரே நாளில் கொண்டு வர முடியாது. கொஞ்சம் கொஞ்சமாக அதை தயார்படுத்தணும். அதுக்கு என்ன வேலையோ அது மாதிரி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக ரெடி பண்ணிட்டு இதுதான் இப்போ பல்வேறு பகுதியில் சோசியல் இன்ஜினியரிங் அதுக்கு நீங்கள் வச்சுருக்க பேர். இதுக்கு வந்து இப்போ பார்த்தீங்கன்னா திருப்பரங்குன்றத்தில் ஒரு வேலையை பார்த்தாங்களா, இப்போ அடுத்து வந்து இப்போ மதுரைக்கு வந்திருக்காங்க. ஆனால் என்னென்னா இவங்களுக்கு புரியல, இங்கே இருக்கக்கூடிய டைமென்ஷன் புரியல. நீங்கள் பார்த்தீங்கன்னா பழனிக்கு பாத யாத்திரை போய்ட்டு வந்தாங்களா, இந்த அடுத்து இன்னும் கொஞ்ச நாளில் பார்த்தீங்கன்னா பங்குனி உத்திரத்துக்கு போவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வேளாங்கண்ணிக்கு போவாங்க. அப்படி வேளாங்கண்ணி வரைக்கும் வந்தாச்சு நாகூர் போய்ட்டு வரலாம், நாகூர் போய்ட்டு வருவாங்க வீட்டுக்கு. இப்படி தான் இந்த ஏரியா இருக்குங்கிறத வந்து இங்கே ஒரு சோசியல் இன்ஜினியரிங் இருக்குது பார்த்தீங்களா தமிழ்நாட்டில், அது இவங்களால சங்கிகளால் புரிஞ்சிக்கவே முடியாது. இன்னும் 1000 வருஷம் ஆகணும் அவங்களுக்கு. அதனால் இதை நம்பி தான் வந்து ராகுல் காந்தி சொன்னார், நீ வந்து எப்பயுமே வந்து தமிழ்நாட்டில் ஜெயிக்க முடியாது அப்படின்னு சொன்னது. சார், இப்போ சீமானை எதிர்த்து அவர் மீது வழக்கு போடப்பட்ட ஒரு சினிமா நடிகை அவர் மீது வந்து வழக்கு போட்டிருக்காங்க. எப்போன்னா 2011 போடப்பட்ட வழக்கு. அந்த வழக்கை வந்து எடுத்து விசாரிக்க கூடாது, அந்த மனுவை தள்ளுபடி பண்ணணும் அப்படின்ட்டு அந்த வழக்கை தள்ளுபடி பண்ணிட்டு சீமானுடைய சார்பாக போடப்பட்டுச்சு. இவருடைய மனுவை தான் இப்போ தள்ளுபடி பண்ணியிருக்காங்க. விசாரணை நாங்கள் கண்டிப்பாக பண்ண போகிறோம், 12 வாரத்துக்குள்ளே வந்து விசாரித்து அது என்னன்றதை சொல்லி ஆகணும் அப்படின்ட்டு இப்போ வந்து கோர்ட்டு சொல்லியிருக்கு. சீமான் வந்து எப்படி அதை பார்க்குறாருன்னா, என் மேலே எவ்வளோ கேஸ் வேணாலும் போடுங்க, என்ன வேணாலும் பண்ணுங்க, எல்லாத்தையும் நான் சந்திக்க தயார் அப்படின்ட்டு அவர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரியே தான். வழக்கு இல்லாமல் வாழ்க்கை இல்லை. இன்னைக்கு ஒரு கார்டு போட்டிருக்காங்க. ஐயோ, அதாவது வாங்கினது பாலியல் வன்முறை கேஸ். ஒரு கட்சி தலைவனுக்கு இதெல்லாம் வந்து அவமானம். உண்மையாலுமே சொல்கிறேன். ஒன்று போய் நேரடியாக விஜயலட்சுமி காலில் விழுந்துட்டு முடிச்சுக்கணும். நீ ஸ்டேஷனில் போய் என்ன வளர்ச்சி ஸ்டேஷனில் வந்து தன்னுடைய மனைவியை பக்கத்தில் வச்சுக்கொண்டு சொன்னார். அவர் நல்ல பொம்பளை கிடைக்கலையான்னு சொல்லி என் மனைவி கேட்டாங்கன்னு சொல்லி வெளிப்படையாக சொன்னார். இதெல்லாம் வந்து எந்த ஒரு அரசியல் கட்சி தலைவராக இப்படி பொதுவெளியில் பேசுவாங்களா? தன்னை அவமானப்படுத்துவது மட்டும் இல்லாமல், புகார் கொடுத்த பெண்ணை அவமானப்படுத்துவது மட்டும் இல்லாமல், தன்னுடைய மனைவியவே அவமானப்படுத்தியவர் அவர். அப்படியேப்பட்ட நபர் தான் அவர். இது 2011 போட்டப்பட்ட வழக்கு. இந்த வழக்கு வந்து வாபஸ் வாங்கிட்டாங்கன்னு சொல்லி ஒரு காரணத்தை சொல்லியிருக்காங்க. விஜயலட்சுமி வந்து வாபஸ் வாங்கலை, அது நீதிமன்றத்தின் மூலமாக தான் வாபஸ் வாங்கணும், வரலை. 2011 இதை ஒரு காரணமாக வைத்து 10 ஆண்டுகளாக சீமானை வந்து அதிமுக ஆப்ரேட் பண்ணதாக தான் நம்ம புரிஞ்சுக்க முடியும். அதற்கு பிறகு இப்போ தான் அந்த வழக்கு வந்திருக்கு, பட்டியலிடப்பட்டு வந்திருக்குது. அதை குவாஷ் பண்ணுன்னு போனதுக்கு தான் இல்லை குவாஷ்லாம் பண்ண முடியாது. இதில் இன்னொன்று விஷயம் என்னென்னா, இந்த குற்றம் இருக்குது பார்த்தீங்களா, ரொம்ப முக்கியமான விஷயம் தான். ஒரு பெண் வந்து தன்னை பாலியல் ரீதியாக வந்து ஒரு வல்லுறவுக்கு உள்ளாக்கிட்டான்னு சொல்லி ஒரு புகார் கொடுக்குறாங்க. அந்த புகாரை வந்து நாளைக்கு அவங்க வந்து மறுத்து கொண்டாலும் கூட, நான் இப்போ புகாரை வாபஸ் வாங்கிக்கிறேன்னு சொன்னாலும் கூட, குற்றம் என்பது அதாவது வந்து கிரிமினல் குற்றம். கிரிமினல் குற்றத்தில் வந்து ஒரு கையை வெட்டிட்டான், நான் இருந்தாலும் பரவாயில்ல நான் மன்னிச்சிடுறேன் அப்படின்னு சொன்னாலும் கூட, கையை வெட்டியது தண்டனைக்குரிய குற்றம். அதுதான் காவல்துறை சொல்லியிருக்குது. இன்றைக்கி என்னதான் இருந்தாலும் அவங்க அம்மா கொடுத்துருக்கக்கூடிய குற்றம் வந்து கேஸு. இதை வந்து விசாரிக்காமல் வந்து விட முடியாதுங்கிறதான் வந்து காவல்துறை தரப்பில் சொல்லப்பட்ட விஷயம். இதை நீதிமன்றம் ஏற்றுக்குச்சு. 12 வாரங்களுக்குள்ளே விசாரிக்க சொல்லியிருக்குது. இனிமேல் தான் இருக்குது அவருக்கு.
சார் இன்னொரு பக்கம் ஓபிஎஸ்க்கும் ஆர்வி உதயகுமாருக்கும் இடையில வந்து அந்த டாம் அண்ட் செரி மாதிரி பல விஷயங்கள் வந்து மாற்றி மாற்றி வந்து உண்மையை பேசிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி பார்க்கப்படுது. ஓபிஎஸ் என்ன சொல்றாருன்னா, சசிகலாவோட அண்ணன் மகன் வெங்கடேஷ் கூட ஆர்பி உதயகுமார் எந்த நிலையில இருந்தாரு அப்படின்றத வெளியே சொன்னா நல்லா இருக்காது, நாகரிகம் கருதி நான் சொல்ல மாட்டேங்கிறேன்றாரு. ஆர்பி உதயகுமார் சொன்னார், நான் என்ன நிலைமையில இருந்தேன் நீயும் அதே நிலைமையில தான் அங்க இருந்த அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இவங்க என்னதான் நிலைமை ஆக்சுவலி, எதுக்கு இவங்களுக்குள்ள இப்படி ஒரு பிரச்சனை? ஒரு விஷயம் நம்ம இவங்க என்னன்னா, இவங்க 2 பேரும் மாற்றி மாற்றி சொல்கிறாங்கல்ல, இதில் வந்து இவருடைய விரசனை மறந்துடுறாரு. தர்ம யுத்தம் நடத்தினார் இல்லையா, தர்ம யுத்தம் நடத்தும்போது என்ன காரணம் சொன்னார், நான் வந்து அம்மாவை வந்து என்கிட்ட தான் ஆட்சியை ஒப்படைச்சிருக்காங்க, அம்மாவினுடைய ஆட்சியை நான் வந்து நடத்திக்கிட்டு இருக்கேன், நான் முதலமைச்சராக நடத்தும் போது என்னை வந்து போயஸ் தோட்டத்துக்கு வரவழைத்து என்னை அடித்தவர் வெங்கடேஷ். இவர் சொல்கிறார்ல, வெங்கடேஷ்ட நீ எப்படி வந்து அவரை சொல்கிறார்ல, என்னை வந்து அடித்து கையெழுத்திட சொன்னவர் வந்து ஒரு முதலமைச்சருங்க, ஒரு நாட்டினுடைய முதலமைச்சர். போலீஸ் 1.5 லட்சம் போலீஸ் அவர் கண்ட்ரோல் வச்சுருந்தார். அவர் சொல்கிறார் என்னை வந்து காதோடு அடித்து கையெழுத்து வாங்கி ராஜினாமா கடிதம் வாங்கினாங்க அப்படின்னு சொல்லி இவர் தான் தர்ம யுத்தத்தில் வந்து பேட்டி கொடுத்தாரு. கண்ணை மூடி 40 நிமிஷம் எல்லா ப்ரெஸ்ஸும் வரணும்னு சொல்லி வெயிட் பண்ணார்ல, அந்த தர்ம யுத்தத்தப்போ ஒரு பேட்டி கொடுத்தது. என்னிடம் வந்து வற்புறுத்தி அந்த இந்த வெங்கடேஷ்னு சொல்கிறாருல, வெங்கடேஷ் தான் அடித்து வாங்கலாம்னு சொல்லி அவர் சொன்னார் ஓபிஎஸ். அப்போ நம்மளாம் மறந்துட்டோம்னு நினச்சிட்டு இருக்காங்க. இப்போ பார்த்தா நீ வந்து நீ டயர் நக்கலையா அப்படின்னு, நீ டயர் நக்கலையா அப்படின்னு 2 பேரும் மாற்றி மாற்றி கேட்டுட்டு இருக்காங்க. ஆக மொத்தம் டயர் கிளியர் ஆனது வந்து நல்ல விஷயம் தான் வச்சுக்கங்களேன், தண்ணி செலவு மிச்சம். இப்போ வந்து அடுத்ததாக வந்து இவர் வந்து எடப்பாடி போய் வந்து அடிமையாக இருப்பதா, மோடிக்கு அடிமையாக இருப்பதாங்கிறதுல தான் அவங்க வந்து டாஸ்க் போட்டு பார்த்துட்டு இருக்காங்க. ஒரே விஷயம் வந்து நம்ம திரும்ப திரும்ப நம்ம ஒவ்வொரு நாளும் டெய்லி பேசக்கூடியதில்லை, இந்த அதிமுக இப்படி தான் பேசு பொருளாக இருக்குது. இன்றைக்கி நீங்கள் கூட கேட்டீங்க அதிமுக மாணவர் அணியை பற்றி தர்மேந்திர பிரதான் பற்றி பேசும்போது, அதிமுக மாணவர் அணி போராட்டம் வந்து இந்தி மொழிக்காகலாம் போராட்டம் பண்ணல, தமிழ்நாட்டில் வந்து பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அதிகமாக நடக்குதுங்கிற பேரில் வந்து ஒரு போராட்டம் பண்ணுறாங்க. அதாவது திமுகவுக்கு எதிராக அரசியல் பண்ணலாம். ஒருத்தன் வந்து சொல்கிறான், நீ தமிழ்நாட்டில் திட்டங்கள் வேணும், ஒன்றிய அரசினுடைய திட்டங்கள் மட்டும் வேணும், ஒன்றிய அரசினுடைய கொள்கையை ஏற்றுக்க மாட்டியான்னு ஒருத்தன் கேட்குறான். அதுக்கு எதிராக அவனுக்கு ரோசம் வரல. உன்னுடைய கட்சியினுடைய தலைவர் எம்ஜிஆர், உன்னுடைய கட்சியை இப்போ யார் பேரில் வச்சுருக்க அண்ணா, இவங்க எல்லாம் எதிர்த்து போராடிய இந்திக்கு எதிராக ஒரு வார்த்தை கூட நீங்கள் பேச மாட்டேன். ஒருத்தர் சொல்கிறாங்க இந்தி அதாவது மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கொண்டால்தான் வந்து உனக்கு தருவோம், அவங்க நிதி தருவோம்னு சொல்லி ஒரு ஒன்றிய அரசு சொல்லுதுன்னா, அதுக்கு எதிராக வந்து நீ போராட்டம் பண்ண வேண்டியது யார்? உன்னுடைய மாணவர் அணி. அதை விடுத்துட்டு மாணவர் அணியை வைத்துக்கொண்டு நீ என்ன அரசியல் பண்ணிட்டு இருக்கீங்கிறத புரிஞ்சுக்கணும். அதிமுக ஒன்று அதாவது பாஜகவுடன் கள்ள கூட்டணியில் தான் இருக்குது, ரகசிய கூட்டணியில் தான் இருக்குது. வரக்கூடிய தேர்தல் 2026 தேர்தலுக்கு எடப்பாடி பழனிசாமியும் அதிமுகவும் ஒன்றா பல்ல இழிச்சிட்டு வரப்போகிறாங்க. அது மட்டும் நடக்க போகுது. அது வந்து 13வது தோல்வியாக பழனிசாமி வந்து 13வது தோல்வி பழனிசாமிங்கிற பேரை வந்து அவருக்கு வாங்கி கொடுக்கும். சார் தமிழ்நாடு முழுவதும் முதல்வர் மருந்தகம் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட 1000 மருந்தகங்கள் வந்து அமைய இருக்கு. இந்த செய்திகளை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஆனா மோடி மருந்தகம் அப்படின்றதும் ஒன்று இயங்கிட்டு இருக்கு. இப்போ மோடி மருந்தகம்னு ஒன்று இருக்கும் பொழுது முதல்வரின் மருந்தகம் வருது அப்படின்னா இது ரெண்டுத்துக்கும் என்ன வித்தியாசங்கள் எதிர்பார்க்கலாம்? மோடி மருந்தகம் ஒரு நல்ல திட்டமாக தான் தெரிஞ்சது வந்தபோது. ஓகே, விலை குறைவாக கொடுக்குறாங்க. குறிப்பாக சர்க்கரை நோய் இதய நோய் போன்றவர்கள் வந்து அன்றாடம் மாத்திரை சாப்பிடக்கூடியவர்களுக்கு வந்து ஒரு இதாக இருக்கும். ஏன்னா வந்து இப்போ ஒரு மாத்திரை 100 ரூபாய்க்கு வாங்கணும்னா இதில் 20 விழுக்காடு 30 விழுக்காடு குறைவான விலையில் தராங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் மோடி மருந்தகத்தில் நீங்கள் வந்து ரெகுலராக வாங்கியவர்கள்ட்ட நீங்கள் வந்து கேட்டு பாருங்கள். சமூக வலைத்தளத்தில் மோடி மருந்தகத்தினுடைய தமிழில் தேடி பாருங்கள். தமிழில் இருக்கக்கூடிய சமூக வலைத்தளங்களில் மோடி மருந்தகம் குறித்து அரசியல் சார்பற்றவர்கள் கூட என்ன சொல்கிறாங்க, சர்க்கரை நோய்க்கான மருந்து வாங்கினா சர்க்கரை நோய்க்கான அந்த உரிய மருந்தினுடைய இது காரத்தன்மை சரியில்லை, அந்த சொல்கிற எம்ஜிங்கிறது கணக்கு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அந்த எம்ஜி இருக்க மாட்டேங்குது, அது சர்க்கரைக்கு அளவு கூடுகிறது, அதனால் மறுபடியும் நாங்கள் வந்து தனியார் மருந்தகங்கள் தான் வாங்க வேண்டிய சூழலாக இருக்குது. மெட்ஃபார்மின் வாங்குகிறோம் அப்படின்னா மெட்ஃபார்மின் வந்து மோடி மருத்துவமனையில் ரொம்ப கம்மியாக கிடைக்கிது அப்படின்னா இங்கே போய் நாங்கள் வந்து கம்மியாக கிடைக்குதுன்னு வாங்கி சாப்பிட்டு பார்த்தா கடைசியில் சுகர் கூடுது, பல்வேறு பிரச்சனைகள் ஆகுதுன்னு சொல்லி சமூக வலைத்தளங்கள் இருக்குது. நான் வந்து கண்ணை மூடிட்டு பாஜக எனக்கு பிடிக்காது, பாஜகனுடைய கொள்கைகள் பிடிக்காதுன்னா நான் பேசலை. உண்மையாலுமே மோடியினுடைய மருந்தகத்தில் இதுதான் நிலைமை. காலாவதியான மருந்துகளும் விற்கப்பட்டதுன்னு நிறைய செய்திகள் வந்திருக்கு. இப்போ என்னன்னா முதலமைச்சருடைய மருந்தகத்தில் நீங்கள் கிடைக்கக்கூடியது ஏற்கனவே இருக்கக்கூடிய கூட்டுறவு மருந்தகங்கள் இருக்கக்கூடிய பொருட்கள் தான் கிடைக்க போகுது. ஆனால் கூடுதலாக கூட்டுறவு மருந்தகங்கள் அங்கே கம்மியாக இருந்தது, 1000 கடைகளாக இதை மாற்றுறாங்க. கூட்டுறவு மருந்தகங்களை பற்றி இதுவரைக்கும் எந்த புகாரும் கிடையாது. கூட்டுறவு மருந்தகங்களில் எப்படி தமிழ்நாடு அரசு மருத்துவமனையினுடைய மருந்துகளை குறித்து எந்த விதமான குற்றச்சாட்டும் இல்லையோ அதே மாதிரி தான் கூட்டுறவு மருந்தகங்கள்லையும் கிடைக்கக்கூடிய மருந்துகளை பற்றி எந்த விதமான குற்றச்சாட்டும் கிடையாது. இதை நான் வந்து சவாலாகவே வைக்கிறேன்.
எங்கேயாவது நீங்கள் வந்து பேசினா சமூக வலைத்தளத்தில் சர்ச் பண்ணி பாருங்கள். மோடி மருந்தகத்தில் வாங்கியவர்கள் சொந்த கருத்துக்களை ஆங்கிலத்திலையும் தமிழ்லையும் நிறைய எழுதியிருக்காங்க. இவர்கள் யாரும் திமுகவுக்கோ அல்லது இந்தியா கூட்டணிக்கோ சார்பான நபர்களோ அல்லது மோடி வெறுப்பாளர்களோ கிடையாது. அதில் வாங்கி பார்த்த இன்னும் சொல்ல போனால் மயிலாப்பூர், மாம்பழம் இந்த பகுதியிலேருந்தே வந்து மோடி மருந்தகத்தில் வாங்கி நாசமாக போனவர்கள் வந்து ஹிந்தி இங்கிலீஷில் எழுதி கதறியிருக்காங்க பீட்டர் சந்தில். அதுவும் கூட எடுத்து நம்ம தரதுக்கு ரெடியாகவே இருக்கும். முதலமைச்சருடைய மருந்தகங்கள் இன்னும் 1000 மருந்தகங்கள் வருது அப்படிங்கும்போது அது ஒரு நல்ல மருந்துகளை கொண்டு போய் சேர்க்க போகுது. அது நல்ல விஷயம்தான். அதனால் பாராட்டுகள் தான் சொல்ல முடியும். ஸோ உத்தரப்பிரதேசத்தில் நடந்த அந்த கும்பமேளாவில் கிட்டத்தட்ட 30 கோடிலேருந்து 40 கோடி மக்கள் வந்து அந்த தண்ணியில் மூழ்கி எந்திரிச்சாங்க அப்படின்ற மாதிரியான விஷயங்களை வந்து உத்தரப்பிரதேச அரசு வெளியிடுது. ஆனால் இத்தனை பேர் அதை ஏன் என் வாயில சொல்லணுன்ற மாதிரி என்னன்னா, ஒன்றிய மாசு கட்டுப்பாடு வாரியத்திலிருந்தே சொல்லப்பட்ட விஷயம் புனித நதினா அது இல்லதான் தெரிஞ்ச ஒரு மருத்துவர் சொல்லியிருக்காரு. இவ்வளவு பேர் ஒரு இடத்துல கூடக்கூடிய உலக ஒரு இதுல வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பாக புதிய வைரஸ்கள் தோன்றக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அது அனௌன்ஸும் பண்ணிட்டாங்க சார். ஃபேக்கல் காலிஃபார்ம் அப்படின்ற மாதிரி ஒரு பாக்டீரியா அது பாக்டீரியா. இப்போ நீங்க கோவிட் மாதிரி இன்னொன்னு வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. வைரஸ்களுக்கு தான் சொல்லியிருக்காரு. தெரிஞ்ச மருத்துவர் சொல்லியிருக்காரு, எச்சரிச்சிருக்காரு. ஏன்னா இது மாதிரியான ஒரு இவ்வளவு பெரிய மனிதர்கள் ஒன்று கூடக்கூடிய இடத்துல புதிய புதிய ஸ்ட்ரெயின்கள் உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அது திடீர்னு ஸ்பைக் ஆயிடுச்சுன்னா ஒரு பெரிய ஒரு எப்படி கோவிட் கொண்டு விட்டாங்களோ அதே மாதிரி தான் இது வாய்ப்பு இருக்குன்னுலாம் சொல்லியிருக்காங்க. அதை விட கொடூரம் என்னென்னா, உலகத்தில் மிகப்பெரிய பணக்காரர் ஏதோ அவர் தான் இமயமலையில் உருவாகிற தண்ணியை தான் குடிப்பார். 1 லிட்டர் பாட்டில் வந்து 2000 ரூபான்னாங்க அம்பானி. என்ன அதாவது ஸ்ப்ரிங் வாட்ரு, நேச்சர் ஸ்ப்ரிங் வாட்ரு அப்படி தான் அவர் குடிப்பார் அப்படின்லாம் சொன்னாங்க. அந்த ஆள் போய் பார்த்தீங்கன்னா முங்கி எந்திரிக்கிறாரு, குடும்பத்தோட முங்கி எந்திரிக்கிறாங்க. இதெல்லாம் தலையெழுத்தாடா, சாக்கடையில் முழுக்க தலையெழுத்தாடாங்கிற மாதிரி தெரியுது. அந்த அளவுக்கு வந்து முழுக்க ஒரு இதை வந்து பண்ணிட்டாங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, குறிப்பிட்ட இடத்துல வந்து குளிக்கணும்னு கிடையாது. நீங்கள் வந்து அந்த 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 பகுதியில் குளிக்கணும் அப்படின்னா இத்தனை கோடி பேர் வரப்போகிறாங்கன்னா பெரிய அளவில் வந்து ஒரு அந்த பகுதியை இது பண்ணியிருக்கணும். விஐபிகளுக்கு மட்டும் சுத்தமாக இருக்கக்கூடிய ஒரு பகுதியும் அதுவுமே வந்து கேவலமாக தான் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த பக்கம் வந்து பொதுமக்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட சாக்கடை தான், முழு சாக்கடை. இதுக்கு இடையில வந்து ஒரு பாடியை வேற இறக்கி விட்றாங்க. பார்த்தீங்களா, அவர் வந்து ஜலசமாதி ஆகிட்டாருன்னு சொல்லி அது ஒன்று தானே பத்தலை, மீது எல்லாமே இருக்குடா சொல்லிட்டு ஒரு பாடி எங்கே இறக்கும்னு சொல்லி அங்கேயே அதை இறக்கி விட்றாங்க. ஏன்னா அதை ஒரு பெருமையாக வேற சொல்கிறாங்க, ஜலசமாதி அடைஞ்சிட்டார் உள்ளே அனுப்புகிறோம்னு சொல்லி. இப்படி மனித உடல்கள் மிதக்கும் மற்ற எல்லா விதமான ஒரு கிட்டத்தட்ட ஒரு உலகத்தினுடைய மிகப்பெரிய ஒரு சாக்கடையாக மாற்றி வச்சுட்டு அதில் பெருமையாக பண்ணுறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த பரிதாபங்கள் டிவியில் இப்போ ஒரு வந்துச்சுன்னா அது உண்மையாக தான் சொல்கிறாங்க. அப்படி தான் இருக்குது. அது என்ன அடி அடிக்கிறாங்க எல்லாமே வந்து சமூக வலைத்தளத்தில் கிண்டல் அடிக்கக்கூடிய அளவில் தான் வந்து அவர்களுடைய குணம் இருக்குது. இதை வந்து நம்ம இப்படிலாம் வந்து ஒரு வெறுப்பு பேச்சு பேசக்கூடாது அப்படின்னு நம்ம யோசிக்கிறோம்னு வச்சுங்களேன். வடக்கர்கள்னாலே இப்படி தான் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஒரு பேச்சு இங்கே வருது பார்த்தீங்களா. அதற்கான எடுத்துக்காட்டாக தான் இதெல்லாம் இருக்குது. இது வந்து கலையில் பிரதிபலிக்கக்கூடிய சூழல் வருதுன்னா அவங்க அப்படி நடந்துக்கிறாங்க அர்த்தம். எங்கள் ரயில்வே லோகோ பைலட்டை இறக்கி மண்டை அடிச்சு பற்றி விட்டு இவங்க வண்டியில் ஏறி இன்ஜினில் ஏறி நின்றுட்டு இருந்தாங்கன்னா இப்போ எவன் ஓட்டுறது, இந்த லெவலில் தான் அவங்க வந்து அறிவு லட்சணம் இதெல்லாம் இருக்குது. இப்படியான ஒரு சூழலில் தான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ புதுசாக அறிவிச்சிருக்காங்க. இந்த மாதிரி வந்து மனிதர்கள் உள்ளே வந்து கால் நனைக்க கூட தகுதி இல்லாத ஒரு இடம் அப்படின்னு சொல்லி. இதே மாதிரி இன்னொரு சம்பவம் இன்றைக்கி 4 பிப்ரவரி 18 கும்பகோணம் மகாமகத்தில் வந்து ஜெயலலிதா குளிக்கிறேங்கிற பேரில் போய் ஒரு 48 பேரை வந்து முடிச்சு விட்டுச்சு இந்த அம்மா. அந்த நாள் இன்னைக்கு அந்த கொடூரமான விஷயத்தையும் நம்ம நினைவில் வைக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கும். மீண்டும் நாளை இரவு 9:30 மணிக்கு அரசியல் பேட்டை நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி.